திருவெண்காடன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் இங்கே இருந்தார். திருவெண்காடுங்கிற ஊர் இருக்கு இல்லையா, சீர்காழி மாயவரத்துக்கிட்ட. அங்கே ஒரு பெரிய கப்பல் கம்பெனி வியாபாரி. அவருக்கு பிள்ளை இல்லாமல் இருந்து சிவபெருமானே அவருக்கு மகனாக வந்து பிறக்கிறார். வயசு வந்தவுடனே அவர் நாட்டுக்கோட்டை செட்டியார் கப்பல் வியாபாரம் பண்ணுறதுக்காக அவர் அனுப்புகிறாங்க. மகன் ரொம்ப சம்பாரிச்சுன்னு வரப்போகிறான்னு கடற்கரையில் காத்துன்னு இருக்கார் திருவேன்காடு. மகன் வரான். என்னையா வாங்கிட்டு வந்தேன்னு. மாட்டு சாணியில் தட்டின வரட்டி கப்பல் நிறைய இருக்கு. சொல்கிறான், பெத்த வயிறு பற்றி எரியுது, சாணி வாங்கின்னு வரதுக்காடா உன்னை நான் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சேன். அவர் அந்த போட்டு உடைக்கிறார் அந்த சாணி வரட்டியை. அதுலேருந்து முத்து பவளம்லாம் வந்து வெடிக்குது. சொல்கிறாரு, வழியில் திருடர்கள் கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்காக நான் சாணிக்குள்ளே ஒழிச்சு வச்சு கொண்டாந்தேன் இதெல்லாம் அப்படின்னு. இவ்வளோ அறிவாளியான மகனான் அப்படின்னு இவர் பார்க்குறாரு. அவர் தான் டிராயிங். அங்கே அந்த மகன் காணாமல் போயிடுறாரு. ஒரு ஓலை மாத்திரம் இருக்கு. காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கே. ஒருத்தர் செத்து போகிற போது காது உடஞ்சி போன ஊசி கூட நம்ம கூட வராது. காது அற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கே, போகிற வழிக்கு கிடைக்காது. போட்டு இந்த பட்டு பீதாம்பரத்தெல்லாம் அவுத்து போட்டார். ஒரு கோமத்தை கட்டினார். போய் ஒரு மரத்தடியில் உட்காந்துட்டார். ஏன்னா உலக வாழ்க்கையினுடைய செல்வம் நிலையாமை அது தெரிஞ்சு போச்சு. பணம்லாம் எதுக்கும் உதவான். சிவன் உபதேச மந்திர பொருளாலே உன்னை நான் உணர்ந்த அருள் பெறுவேனோங்கிற அருணகிரியோட அனுபவம் வந்தாச்சு.